إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பிலே ஷேக் சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் இஸ்லாம் அவர்களுடைய ஒரு நூல், இந்த நூலுக்குரிய விரிவுரை ஷேக் சாலிஹ் அல் உசைமி ஹஃபிதஹுல்லா அவர்களுக்குரியது. அப்போ எனவே ஷேக் சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லா அவங்களை பொறுத்தவரையில் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கொடுத்திருக்கிறாரு, அவரோட பேர் குன்னியத் அபு அப்துல்லா முஹம்மது இப்னு சாலிஹ் இப்னு முஹம்மத் இப்னி உசைமீன். இப்னி உசைமீன் என்றா அவரது பாட்டன்களில் ஒருவரை தான் அது குறிக்கும். அவர் எப்போது பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா, ரமதான் மாதம் 27வது நாள் 1347 பிறந்தார்கள். அவர்களுடைய மௌத்து பார்த்தீங்கன்னா ஷவ்வால் 21 1421. அவங்க 74 வருடங்கள் வாழ்ந்து மரணித்தார்கள். சரி, இதன் அவங்கள பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுகம். அடுத்ததாக நாம் இந்த நூலை பார்த்தால், இந்த நூலில் 3 தலைப்பு கொண்டு வந்து அஸ்ஸியாம் நோன்பு, அடுத்தது தராவிஹ் இரவு தொழுகை, ஜகாத். இதில் நாங்கள் முதல் தலைப்பை தான் இன்று நாம் படிப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தலைப்பில் என்ன முதலாவது தலைப்பாக கொண்டு வருகிறார்? 3வது தலைப்பு ஜகாத். அதாவது ஒருவர் என்ன செய்கிறது, தனது பொருளாதாரத்திலிருந்து கொடுக்க வேண்டிய அந்த 2.5% ஜகாத் சம்பந்தமான அந்த சட்டம், அந்த தலைப்பு. சரியா, அதை அவர் கொண்டு வருகிறார். பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ 9வது பேஜில் இருக்கிறோம். சரியா, 9வது பேஜ். சரி, 9வது பேஜில் பொறுத்தவரையில் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல் ஃபஸ்லுல் அவ்வல் என்றால் முதலாவது பிரிவு. ஃபி ஹுக்மி சியாம், நோன்புடைய சட்டம் தொடர்பான தலைப்பை கொண்டு வருகிறார். அல் ஃபஸ்லு சானி, 2வது தலைப்பு நோன்பினுடைய பயன்கள், நோன்பு கடமையாக்கப்பட்டதன் அந்த நுட்பம். ஃபி ஹிகமிஹி வஃபவாயிதிஹி என்றால், ஹிகம் என்றால் அதில் உள்ள நுட்பங்கள், ஃபவாயித் என்றால் அதில் உள்ள பயன்கள். அல் ஃபஸ்லு சாலிஸ், 3வது தலைப்பு ஒரு நோயாளி பிரயாணியுடைய நோன்பு தொடர்பான சட்டம். ஃபி ஹுக்மி சியாமில் மரீதி வல் முசாஃபிர். அல் ஃபஸ்லு ராபி, 4வது தலைப்பு ஃபி முஃப்சிதாத்தி ஸௌமி வஹியல் முஃபத்திராத், நோன்பை பாழ்படுத்தக்கூடியவைகள், நோன்பை முறிக்கக்கூடியவைகள் என்ன. அது 2 வார்த்தை ஒன்று முஃபத்திராத்னு அதை சொல்லுவாங்க அரபுல, முஃப்சிதாத்து ஸௌம் என்றும் சொல்லுவார்கள். அடுத்து 5வது தலைப்பு இரவு தொழுகை தராவிஹ், 6வது தலைப்பு ஜகாத்தும் அதன் பயன்களும், 7வது தலைப்பு ஜகாத் பெற தகுதியானவர்கள், 8வது தலைப்பு ஜகாத்துல் ஃபித்ர், அதாவது நோன்பு முடிந்தவுடன் நிறைவேற்றப்பட வேண்டிய ஜகாத்துல் ஃபித்ர். சரி, இப்போ முதல் தலைப்பு பாருங்க. முதல் தலைப்பு 11வது பேஜில் வருகிறது. அதாவது
நோன்பு கடமை. ஃபி ஹுக்மி சியாம், இப்போ நோன்பினுடைய சட்டம். இப்போ சியாமு ரமதான ஃபரீதத்துன் சாபிதத்துன் பி கிதாபில்லாஹி வ சுன்னத்தி ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ இஜ்மாஇல் முஸ்லிமீன். இப்போ ரமதான் மாதம் நோன்பு கடமை என்பதற்கான ஆதாரங்கள் குர்ஆனிலும் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சுன்னாவிலும் இருக்கிறது. அதே போன்று முஸ்லிம் உம்மத் இதில் ஒன்றுபட்டு இருக்கிறது. ரமதான் மாதம் நோன்பு கடமை என்பதில் முஸ்லிம் சமுதாயத்தில் எந்த கருத்து முரண்பாடும் கிடையாது. எனவே இதுல முதலாவது கொண்டு வரார் சூரத்துல் பக்ரால உள்ள 183, 184, 185 ஆகிய வசனங்கள். அதில் முதல் வசனம் பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இதனுடைய பொருள் எங்களுக்கு தெரியும். யா அய்யுஹல்லதீன ஆமனுனா இறை நம்பிக்கையாளர்களே, மூமின்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போன்று. லஅல்லக்கும் தத்தகூன் நீங்கள் நோன்பை நோட்பதன் மூலம் இரையச்சமிக்கவர்களாக ஆகலாம் என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். அடுத்து வசனம் பாருங்க, ஐயாமம் மஅதூதாத். ஐயாமம் மஅதூதாத் என்ன அர்த்தம்? ஐயாம் என்ன? யௌம்ல பன்மை தான் ஐயாம், நாட்கள். யௌமுடைய பன்மை தான் ஐயாம், நாட்கள். மஅதூதாத் குறிப்பிட்ட நாட்கள், குறிப்பிட்ட நாட்கள். ஐயாமம் மஅதூதாத். இப்ப அததண்டா எண்ணிக்கை, அதத் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? எண்ணிக்கை. அடுத்து சொல்றாங்க ஃபமன் கான மின்கும் மரீதன். என்ன அர்த்தம்? உங்களில் யாராவது நோயிலே இருந்தால், அவ் அலா சஃபரின் என்ன பிரயாணத்தில் இருந்தால், ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர். ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர் அப்படின்னு அர்த்தம். இத்தத் இத்தாண்ட வார்த்தை எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நாங்க சொல்றோம் இத்தாண்ட என்ன, இப்ப பெண்கள் இருப்பாங்களே இத்தா, அது என்ன சொல்றது? இத்தா. அந்த நாட்கள் அங்க என்ன செய்யப்படுது? நாட்கள் எண்ணப்படுகிறது. அப்ப இங்க அல்ல சொல்றோம் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், ஏனைய நாட்களில் அதை அவர்கள் என்ன செய்யட்டும்? கணக்கிட்டுக் கொள்ளட்டும். இத்தான்றது கணக்கிடுறது. அப்ப எத்தனை நோன்புகள் தவறியதோ அந்த தவறிய நோன்புகளை ஏனைய காலங்களில் நோற்றுக் கொள்ளட்டும். ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர். அப்ப இந்த வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப என்ன செய்ய தேவையில்லை? ரமதான் முடிந்தவுடன் நோட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனைய நாட்கள்ல என்ன செய்யறது? நோற்றுக்கொள்றது என்றால் அங்க சலுகை இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா வஅலல்லதீன யுதீகூனஹு என்று வருகிறது. எப்படி வருது? வஅலல்லதீன யுதீகூனஹு. யுதீகூனனா இங்க சிரமம். இப்ப தாக்கத் என்ற வார்த்தை தான். இப்ப ரப்பனா வலா துஹம்மில்னா மாலா தாக்கத லனா. புரியுதா அவங்க சொல்றது? நமக்கு தாங்க முடியாதவைகள். அப்ப எனவே இங்க நீங்க எடுத்தீங்கன்னா வஅலல்லதீன யுதீகூனஹு, இப்ப யாருக்கு நோன்பு நோட்க சிரமம், நோன்பு நோட்க அந்த சிரமப்படுபவர்கள் என்ன செய்யட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான் வஅலல்லதீன யுதீகூனஹு என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்றான் ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன். ஃபிதியத்துன் தாம். அப்ப ஒரு ஏழைக்கு உணவளிப்பதுதான் பரிகாரம். ஃபிதியா என்பது என்ன? ஒரு ஏழைக்கு உணவளிப்பது பரிகாரம். அது பின்னால விளங்கப்படுத்துவார். ஃபமன் ததவ்வா கைரன் ஃபஹுவ கைருல் லஹு. ததவ்வுனா என்ன? ததவ்வுனா உபரியானது. ததவ்வுனா அர்த்தம். அப்ப ஃபமன் ததவ்வா கைரன் ஃபஹுவ கைருல் லஹு. அப்ப அந்த பரிகாரத்தை கொஞ்சம் யார் கூடுதலா செய்ய விரும்புறாருன்னு வைங்களேன், அது சிறந்து. பரிகாரத்தை கொஞ்சம் கூடுதலா செய்ய விரும்புறாருன்னா அது சிறந்து. அடுத்து சொல்றாங்க வான் தசூமு கைருல் லக்கும். ஆனால் நீங்க நோன்பை நோட்பதுதான் உங்களுக்கு சிறந்தது. எதை விட? நீங்க பரிகாரம் செய்வதை விட. பரிகாரம் செய்வதை விட நீங்க நோன்பை நோட்பதுதான் சிறந்தது. இன்குந்தும் தஅலமூன், நீங்கள் அறிபவர்களாக இருந்தால். சரி, அடுத்து வாங்க. ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் எத்தகைய மாதம்? குர்ஆன் அருள பெற்ற மாதம். குர்ஆனை பற்றி சொல்ல ஹுதல் லின்னாஸ். என்ன அர்த்தம்? மனிதர்களுக்கு நல்வழி காட்டும். வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அது என்ன செய்யும்? நேர்வழியை மிக தெளிவாக சொல்லும். ஃபுர்கான் என்ன அர்த்தம்? சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதாக, பிரித்து விளக்கக்கூடியதாக குர்ஆன் இருக்கிறது. அலைஹிஸ்ஸலாம். ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு. என்ன அர்த்தம்? உங்களை யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ, எந்த மாதத்தை? ரமதான் மாதத்தை அடைய, ஃபல்யஸும்ஹு, அவர் நோன்பு நோட்கட்டும். வமன் கான மரீதன் அவ் அலா சஃபரின். திரும்ப வருது. வமன் கான மரீதன் அவ் அலா சஃபரின். நோயாளியாகவோ பிரயாணத்திலோ இருந்தால் ஃபஇத்தத்து மின் ஐயாமின் உஹர், அந்த அதுல தவறிய நோன்புகளை கணக்கிட்டு என்ன செய்யட்டும்?
ஏனைய நாட்கள்ல நோற்றுக்கொள்ளட்டும். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, என்ன அர்த்தம்? யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு எளிதை விரும்புகிறான், அல்லாஹ் உங்களுக்கு எளிதை நாடுகிறான். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு சிரமத்தை நாடவில்லை. புரியுதா? வலி துக்மிலுல் இத்தத வலி துகப்பிருல்லாஹ், அப்ப இந்த எண்ணிக்கையை நீங்கள் பூர்த்தி செய்ததற்காக அல்லாஹ் நீங்க என்ன செய்யுங்க, பெருமைப்படுத்துங்கள். அலாமா ஹதாக்கும், அவன் உங்களுக்கு நேர் வழி காட்டினான். வல அல்லக்கும் தஷ்குரூன், இதன் மூலம் நீங்கள் நன்றி உடையவர்களாக ஆகலாம். அப்ப இதுதான் சூரத்துல் பக்ராவுல இந்த 3 வசனமும் எதை பத்தி பேசுது? நோன்புடைய சட்டங்களை பற்றி பேசக்கூடிய வசனங்கள். சரியா? எத்தனை வசனம்? 183, 84, 185. சரி, என் அருமையான சகோதரர்களே, அடுத்து என்ன ஹதீஸை கொண்டு வரார் என்றால், வகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், இஸ்லாம் எத்தனை மீது உள்ளது? 5 மீது எழுப்பப்பட்டுள்ளது. ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முதலாவது விஷயம் என்ன? வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி கூறுதல். வ இகாமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுதல். வ ஈதாஇஸ் ஸகா, ஜகாத்தை கொடுத்து வருதல். வ ஹஜ்ஜில் பைத், அந்த வீட்டை ஹஜ் செய்தல். வ ஸௌமி ரமலான், ரமலான் மாதம் நோன்பு இருத்தல். இது முத்தஃபகுன் அலைஹி, புகாரி முஸ்லிம் வரக்கூடிய செய்தி. வஃபி ரிவாயத்தில் முஸ்லிம், முஸ்லிம்ல வர ஒரு ரிவாயத்துல வ ஸௌமி ரமலான் வ ஹஜ்ஜில் பைத், முதல்ல ஸௌமி ரமலான் அப்புறம் ஹஜ்ஜில் பைத் வரும். ரமலான் மாதம் நோன்பு இருத்தல், அந்த வீட்டை ஹஜ் செய்தல். இதுல நோன்பு கடமை என்பதற்கு எங்க ஆதாரம் இருக்குது இந்த ஹதீஸ்ல? புனியல் இஸ்லாம். புனியல் இஸ்லாம் அர்த்தம் இஸ்லாம் எழுப்பப்பட்டுள்ளது 5 தூண்களின் மீது. அப்ப என்ன? இது கடமை, இது தூண்களில். இந்த தூண்கள் இல்லாம ஒரு கட்டிடம் என்ன செய்யாது, இருக்காது. அப்ப எனவே இது தூண். கடமை என்பதற்கு இதுல வரக்கூடிய புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின் என்பதே ஆதாரம். அஜ்மஅல் முஸ்லிமீன அலா ஃபரீதத்தி ஸௌமி ரமலான், முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்றுபட்டு ஏகோபித்த முடிவு என்ன? ரமலான் மாதம் நோன்பு இருப்பது கடமை. ரமலான் மாதம் நோன்பு என்ன? கடமை என்பதில் முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு ஏகோபித்து இருக்கிறார்கள். ஃபமன் அன்கர ஃபரீதத ஸௌமி ரமலான், யாராவது ரமலான் மாதம் நோன்பு கடமை இல்லை என்று மறுத்தால், நல்ல கவனிங்க, என்ன செய்யறாரு? ரமலான் மாதம் நோன்பு கடமை இல்லை என்று யாராவது நிராகரித்தால் ஃபஹுவ முர்தத்துன் காஃபிர், ஃபஹுவ முர்தத்துன் காஃபிர், என்ன அர்த்தம்? அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர், காஃபிர். புரியுதா அவன் சொல்றது? ஒருத்தர் நோன்பு பிடிக்காம ஒருத்தன் இருக்கிறான்னு வைங்களே, நோன்பை நோட்காம இருக்கிறான், இது வேற விஷயம், இது பெரும்பாவம். ரமலான் மாதம் கடமையான நோன்பு ஒருத்தன் நோட்காம இருந்தா அது என்ன? பெரும்பாவம். இஸ்லாத்தை விட்டு வெளியே போக மாட்டான், இஸ்லாத்தை விட்டு வெளியே போக மாட்டான். எப்ப இஸ்லாத்தை விட்டு வெளியே போவான்? அதை கடமை அவன் நிராகரித்தால். என்ன? ரமலான் மாதம் நோன்பு கடமை கிடையாது, அவன் அந்த நம்பிக்கையில நோன்பு நோற்றாலும் அவன் யாருதான்? இஸ்லாத்தை விட்டு வெளியேறினான். அவன் நோன்பு நோற்றாலும் அவன் யாருதான்? என்ன செய்யறான்? அவன் சொல்றான் இது கடமை கிடையாது, கடமை இல்லை என்றால் என் அருமை. அப்ப வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவன் கடமையை செய்யாம இருக்கிறான் வைங்களே, ரமலான் மாதம் நோன்பு நோட்காம இருந்தால் அது என்ன? பெரும்பாவம். அது பெரும்பாவம். அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுமா? வெளியேற்றான். எது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றும்? கடமை இல்லை என்று அவன் மறுத்தால், கடமை இல்லை என்று நிராகரித்தால். அப்ப அடுத்து என்ன சொல்றாரு சட்டம்? யுஸ்ததாப், என்ன சொல்லப்படும்? நீ அல்லாஹ்விடத்துல தௌபா செய்ய என்று அவரிடம் கேட்கப்படும். அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடு. எதுக்கு? மறுத்தது. நோன்பு கடமையில் மறுத்தாயே இல்லையா, அதுக்கு நீ அல்லாஹ்விடத்துல என்ன செய்? பாவ மன்னிப்பு தேடு. ஃபஇன் தாப வ அகர்ர பிஃபரீதத்திஹி ஃபதக், அவன் அவன் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடி அவன் என்ன செய்தால், அவன் அதை கடமை என்று ஏற்றுக்கொண்டால் அது, இல்லை என்றால் அது ஒரு இஸ்லாமிய ஆட்சியாக இருக்கும் போது, அதாவது அவன் அதை மறுத்த காரணத்தால் அவனுக்கு கொலை என்ற அந்த தண்டனை நிறைவேற்றப்படும் என்கின்ற அளவுக்கு ஷேக் சாலிஹ் உஸ்ஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். அடுத்த நறுமையான சொல், ரமலான் மாதம் நோன்பு எப்போது கடமையாக்கப்பட்டது? ஹிஜ்ரா, எத்தனை? ஹிஜ்ரி 2. ஃபஸாம ரசூலுல்லாஹ் 9 ரமலானாத், நபி அவங்க எத்தனை ரமலான் நோன்பு இருந்தாங்க? 9 ரமலான்கள் நபி அவங்க நோன்பு இருந்தாங்க, 9 ரமலான்கள். அப்ப பிற 2 ஹிஜ்ரி 2ல இருந்து பாத்தீங்கன்னா, அப்ப ஹிஜ்ரி 2 சொல்லுங்க, ஹிஜ்ரி 3 10, சரியா? அப்ப எனவே 9 ரமலான்கள் நோன்பு இருந்தா.
வஸ்ஸௌமு ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் பாலிகின் ஆகில். நல்லா இதெல்லாம் நல்லா கவனிங்க. யார் மீது நோன்பு கடமை என்றால் முஸ்லிமான பருவ வயதை அடைந்த ஆகில், என்ன புத்தி உள்ள மூன்று விஷயங்கள் நல்லா கவனிங்க. நோன்பு யார் மீது கடமை என்றால் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும், பாலிகன் யாரு பருவ வயதை அடைந்தவர், ஆகில் என்றால் புத்தி உடையவர். புரியுதா? இவர்கள் மீது நோன்பு கடமை. புரியுதா சொல்றது? வல ஃபலா யஜிபு ஸௌம் அலல் காஃபிர், ஒரு நிராகரிப்பாளனுக்கு நோன்பு கடமை கிடையாது. வலா யுக்பலு மின்ஹு ஹத்தா யுஸ்லிம், அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் வரை அவனிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது. அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் வரை இது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவன் நோன்பு வைத்தா நோன்பு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. புரியுதா? வலா யஜிபு ஸௌம் அல ஸகீரி ஹத்தா யப்லுக, ஒரு சிறுவர் பருவ வயதை அடையும் வரை அவர் மீது நோன்பு கடமை இல்லை. சரி, பருவ வயதை எப்படி அறிந்து கொள்வது? அவர் பருவ வயதை அடைந்து விட்டார் என்பதை எப்படி அறிந்து கொள்வது என்பதை சொல்லும் போது சொல்றாங்க, அவர் 15 வயதை பூர்த்தி செய்தல், 15 வயதை அடைதல், அல்லது அவரது மறைவு இடங்கள்ல அந்த ரோமங்கள் வளருதல், அல்லது அவருக்கு என்ன செய்தல், இஸ்கலிதம் வெளியாகுதல், தூக்கத்தில் என்ன செய்யறார் அப்படி இந்திரியம் வெளிப்படுதல், இஸ்கலிதம் ஆகுதல், அதே போன்று ஒரு பெண்ணாக இருந்தால் மாதவிடாயை ஏற்படுதல், இவைகளெல்லாம் பருவ வயதை அடைந்து விட்டார்கள் என்பதற்கான அடையாளங்கள். எத்தனை அடையாளங்கள் சொல்லிக்கலாம்னு எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் ஏதாவது ஒன்று நிகழ்ந்து விட்டால் அவர் மீது நோன்பு கடமையாகும். நோன்பு என்ன செய்யும்? கடமையாகும். அப்ப சிறுவர்களை பொறுத்தவரையில அவங்க பருவ வயதை அடைய வேண்டும். ஆனால் சிறுவர்களுக்கு நோன்பு நோக்குமாறு என்ன செய்யப்படும்? நோன்பு அவர்களுக்கு பழக்கப்படுத்துவதற்காக நோன்பு ஏவப்படும். பிலா வரரின் அலைஹி, அவங்களுக்கு தீங்கு இல்லைண்டா, அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைண்டா. எதற்காக? அவங்க அந்த நோன்பில் பழக்கப்படுத்திக் கொள்வதற்காக, தங்களை பழக்கிக் கொள்வதற்காக சிறுவர்களுக்கு நோன்புக்கு நாங்கள் என்ன செய்யணும்? பயிற்றுவிக்க வேண்டும். சரியா? சரி, அடுத்து வாங்க. வலா யஜிபு ஸௌம் அலா ஃபாகிதில் அக்ல், யாருக்கு நோன்பு கடமை இல்லைன்னா புத்தி இல்லாதவருக்கு நோன்பு என்னல கடமை இல்லை. பிஜுனூன், ஜுனூன் என்ன? பைத்தியத்தால், அவு தகையுரு திமாகின் அவு நகுவி, அல்லது மூளையில ஏற்படக்கூடிய குழப்பங்கள், அது போன்றவைகளால மூளை குழம்பி போகுது, இவர்கள் மீது கடமை இல்லை. புரியுதா சொல்றது? ஃபைதா கானல் இன்சானு கபீரன், சில நேரங்கள்ல அவர் என்ன செய்யறாரு, இப்ப வயது முதிர்ந்தவராக இருக்கிறாரு. இப்ப வயது முதிர்ச்சியின் காரணத்தால சிலவங்க என்ன செய்வாங்க, புத்திய இழந்துடுவாங்க, மறப்பாங்க. இப்படியான நிலை இருக்கின்ற போது அவர்கள் மீது என்ன நோன்பு கடமை இல்லை. வலா இத்ஆம், அவங்க உணவளிக்க தேவையில்லைன்னா அது பின்னாடி அதுல விளக்கம் வருது, உணவளிக்கிற சம்பந்தம் ஒரு செய்தி வருகிறது. சரி, அடுத்து வாங்க. இப்ப இதுல இப்ப நோன்பு இப்ப நான் இதுவரைக்கும் வாசித்தது நூல் ஆசிரியருடைய வார்த்தைகள், அஷேக் சாலிஹ் அல் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ்வுடைய வார்த்தைகள். இதற்கு விளக்கம் சொல்லும் போது சில விளக்கங்களை கீழே கொடுக்கிறார். அஷேக் சாலிஹ் அல் உசைமீன் ஹஃபிதுல்லாஹ் அவங்க சில விளக்கங்களை கொடுக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நோன்பு கடமை என்பதற்காக கொண்டு வரப்பட்ட குர்ஆன் வசனம் நாங்க படித்தோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம். புரியுதா சொல்றது? அந்த வசனங்களை பொறுத்தவரையில அதுல நோன்பு கடமை என்பது 2 கோணங்கள்ல வருகிறது. எத்தனை கோணங்கள்ல? 2 கோணங்கள்ல. ஒன்று அவ்வலுஹுமா அத்தஸ்ரீஹு பி கத்பிஹி, குத்திப என்ற வார்த்தை வருது தானே, என்ன வருது? குத்திப. அப்ப இந்த குத்திப என்ற வார்த்தையை பொறுத்தவரை வல் முராது பில் கத்ப் அல் லுஸூம் வல் ஈஜாப், என்ன விளக்கம் சொல்றாருன்னா, இந்த வார்த்தையுடைய நோக்கம் அது கடமை என்பதுதான். அது என்ன? கடமை என்பதுதான். எனவே அந்த அடிப்படையில ஃபைன்கானல் அம்ரு ஷர்ஈயன், ஒரு மார்க்க விடயமாக இருந்தால் இந்த வார்த்தையின் மூலம் அது கடமையாகி விடும். புரியுதா சொல்றது? அது கதிர் சார்ந்த ஒரு விடயமாக, உலகியல் சார்ந்த விடயங்களாக இருந்தால் என்ன செய்யும்? அது அந்த கோணத்தில் அது கடமையாகும். எனவே இது ஒரு மார்க்க கோணத்தில் இது கடமை என்று இது இங்கு சொல்லப்படுகிறது. அடுத்து 2வது ஆதாரம் என்ன? குர்ஆன் வசனங்களிலே ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும், உங்களை யார் அந்த மாதத்தை அடைகிறார் என்ன செய்யட்டும், நோன்பு. இப்ப நாங்க அந்த வசனத்துல ஒரு சட்டம் படிச்சோம். என்ன? சிரமமாக உள்ளவர்கள் என்ன செய்யலாம்? நோன்பு நோக்காம ஒரு ஏழைக்கு உணவளிக்கலாம் என்ற ஒரு சட்டம் அந்த வசனத்துல படிச்சோம். இப்ப இந்த சட்டம் மாற்றப்பட்ட சட்டமா மாற்றப்படாத சட்டமா? மாற்றப்பட்ட சட்டம் இல்லையா? அதாவது ஆரம்பத்துல சட்டம் எப்படி இருந்துச்சு? அதாவது நோன்பு நோக்க என்னது சிரமமாக உள்ளவர்கள், நோன்பு நோக்க சிரமமாக உள்ளவங்க என்ன செய்யலாம்? அவங்க நோன்பை விட்டுட்டு பரிகாரம் செய்யலாம் என்ற ஒரு சட்டம் இருந்துச்சு.
புரியுது அவங்க சொல்றது. ஆனால் அந்த வசனம் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும், அந்த மாதத்தை உங்களை யார் அடைகிறார் அவர் நோன்பு நோட்கட்டும் என்பது என்ன செய்யுது, அதை கடமையாக வலியுறுத்தி சொல்லுது. முடியாதவங்களை பற்றி பின்னாடி சட்டம் தெளிவா வரும். அதுல இன்னொரு விஷயம் சொல்றாரு பாருங்க, ஃபல் யசும்ஹு என்ற அந்த முதாரியான ஃபிஅல் சொல்றது. அப்ப தற்காலத்தை சொல்லக்கூடிய அந்த அந்த வார்த்தையை பொறுத்தவரை அதுல லாம் வருகிறது, ஃபல் யசும். அப்ப இந்த லாம் எதை குறிக்கும் என்றால் அத்தால்லத்து அலல் அம்ர், நோன்பு கடமை என்பதை குறிக்கும் என்ற ஒரு விளக்கத்தையும் இங்கு சொல்கிறார். சரி, அடுத்து நாங்க ஹதீஸ் ஆதாரமா படிச்சோம். புனியல் இஸ்லாம் என்ற ஹதீஸ் அது நோன்பு கடமை என்பதற்கான ஆதாரம் என்பதாக நாம் படித்தோம். சரி, எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் இதுல கவனிக்க வேண்டும். சொன்னார் என்ன விஷயம், யார் மீது நோன்பு கடமை, யார் யார் மீது நோன்பு கடமை? ஒரு முஸ்லிம், பருவ வயதை அடைத்திருந்தல், புத்தி உள்ளவர். சரியா? அத போக இவர் கூடுதலாக என்ன சொல்றாருண்டா, விளக்கத்துல சொல்லும் போது அல் இஸ்திதான்னு சொல்றார். அல் இஸ்திதான் என்ன, அதற்கு சக்தி உள்ளவராக இருத்தல், அதுக்கு என்ன செய்யணும், சக்தி உள்ளவராக, முஸ்தத்திய நோன்பு நோட்பதற்கு முடியுமானவராக இருக்க, சக்தி உள்ளவராக இருத்தல். வஸ்ஸானி இரண்டாவது சொல்றாரு அஸ்ஸலாமத்து மினல் மவானி, என்ன தடைகள்ல இருந்து நீங்கி இருக்க வேண்டும். அதாவது நோன்பு நோட்பதற்கு, நோன்பு கடமை, கடமையான நோன்பை நோட்பதற்கு தடையாக இருக்கக்கூடியவைகள்ல இருந்து எப்படி இருக்கணுமா, நீங்கி இருக்க வேண்டும். தடையை ஏற்படுத்தக்கூடியவைகள் என்றால் என்ன, தடையை ஏற்படுத்தக்கூடியவைகள் என்றால் என்ன, அதாவது ஒரு பெண் மாதவிடாய் மாதவிடாய் காலம், ஒரு பெண்ணுடைய மாதவிடாய் காலம் என்பது நோன்பு நோட்பது என்ன, தடை, நோன்பு நோட்க கூடாது, தடை. புரியுது அவங்க சொல்றது. அதே போன்று ஒரு குழந்தையை பெற்றெடுத்துக்கிற ஒரு தாய், அப்ப அந்த நிஃபாசுடைய காலம் அவங்க சொல்றது, அப்ப அந்த பிரசவ உதிர போகக்கூடிய காலம், அந்த காலம் நோன்புக்கு என்ன தடையான காலம். எனவே இவ்வாறு தடைகள் இருந்து விலகி இருக்கவும் வேண்டும் என்பதையும் புரிஞ்சு. அப்ப கூடுதலா ரெண்டு விஷயத்தை இவர் சொல்றார். எத்தனை விஷயத்த, ரெண்டு விஷயத்தை இவர் சொல்றார். சரியா அவங்க சொல்றது. அப்ப மொத்தமா இப்ப அதை வாசித்தீங்க எப்படி வரும், என்னென்ன வரும்? அப்ப நோன்பு யார் மீது கடமை என்றால் அலா குல்லி முஸ்லிமின் பாலிகின் ஆகிலின் முஸ்ததீஇன் சாலிமின் மினல் மவானி. அஞ்சுக்குரிய பொருளை சொல்லுங்க. முஸ்லிமடா, முஸ்லிமாக இருக்கணும். இதுல யாரு வெளியே போவாங்க, நிராகரிப்பாளர்கள் வெளியே போயிடுவோம். சரியா? அடுத்தது யாரு, பாலிக், பருவ வயது அடைந்த யாரு வெளியே போவாங்க, சிறுவர்கள் வெளியே போவாங்க. புரியுதா? சரி, சிறுவர்கள் நோன்பு நோட்டா அவன் நன்மை கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். அப்ப என்ன வித்தியாசம், கடமை இல்லை. என்ன புரிஞ்சுக்கணும், கடமை இல்லை, ஆனா நோன்பு நோட்டால் என்ன அவங்களுக்கு நன்மை உண்டு. சரியா? சரி, ஆக்கில், ஆக்கில் யாரு, புத்தி உடையவர்கள். இதுல யாரு வெளியே போவாங்க, புத்தி இல்லாதவர்கள், மனநோயாளிகள். அதே போன்று முஸ்தத்தி யாரு, நோன்பு நோட்க சக்தி உள்ளவங்க. யார் இதுல வெளியே போவாங்க, நோயாளிகள், வயது முதிர்ந்தவர்கள். அதே போன்று சாலிமும் மினல் மவானி, என்ன இருக்கக்கூடாது, நோன்பு நோட்பதற்கு தடைகள் இருக்கக்கூடாது. என்ன தடைகள், மாதவிடாய் இல்லைங்களா போன்ற காரணிகள் அல்லது கடுமையான நோய், கடுமையான நோய். அந்த சட்டங்கள் பின்னாடி பார்த்தா அவங்களுக்கு இன்னும் அது சட்டம் புரியும். சரி, எனவே நறுமையான சகோதரர்களே, இன்னொரு விஷயத்தை சொல்றார், முக்கியமான விஷயம் என்று சொன்னால், இப்ப முஸ்லீம் அல்லாதவர்கள், நிராகரிப்பாளர்களை பொறுத்தவரையில அவர்களுக்கு நோன்பு கடமை இல்லை அப்படி என்று சொல்லி சொன்னால் என்ன அங்க நாங்க புரிய வேண்டும் என்றால், லா யுத்தாலபு பிஹி ஹால குஃப்ரிஹி, அவங்க குஃப்ர்ல இருக்கும் போது நீங்க நோன்பு வைங்கன்னு சொல்லப்பட மாட்டார். அப்படிதானே? இப்ப ரசூலுல்லாஹ் முஆத் இப்னு ஜபல் அவங்க யமனுக்கு அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்பினாங்க, முதலாவது எதன் பக்கம் அழைக்க வேணும், கலிமாவின் பக்கம். அதை ஏற்றுக்கொண்டால் அடுத்து என்ன, அதுக்கு அடுத்துதான் தொழுகை. அப்ப எனவே இவர்கள்ட்ட நாங்க என்ன சொல்ல மாட்டோம், நீங்க முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கோங்கன்னு தான் சொல்லுவோம். அதுக்கு பிறகுதான் நாங்க என்ன செய்வோம், அவர்களுக்கு தொழுகை நோன்பு போன்ற வணக்கங்களேண்டா அவங்க நிராகரிப்போடு இருக்கும் நிலையில் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா, ஏற்றுக்கொள்ளப்படாது. அவங்க நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. புரியுது அவங்க சொல்றது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன புரிந்து கொள்ள என்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, இதுல என்ன அர்த்தம் கிடையாது. எப்படி நீங்க இப்ப காபிர்கள் நோன்பு நோக்குமாறு இஸ்லாம் சொல்லல, அப்ப நாளை மறுமையில் அவங்களுக்கு என்ன செய்யாத, அதுக்கு தண்டனை கிடையாது, அப்படியா அர்த்தம், அப்படியா பொருள், அப்படி பொருள் கிடையாது. புரியுது அவங்க சொல்றது. ஏன் அவங்களுக்கு இது கட்டளையாக வரல, அப்ப இஸ்லாம் இதெல்லாம் அவங்களுக்கு உள்ள ஏவல்கள் தான், இதெல்லாம் ஏவல்கள், அல்லாஹ் மனித சமுதாயத்துக்கு கொடுத்த ஏவல்கள் தான். ஆனா அந்த ஏவல்கள் எதை அவங்க முதலாக எடுக்க வேணும், இஸ்லாத்தை எடுக்கணும். அதை எடுத்தால்தான்
மற்றவைகள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படும், அங்கீகரிக்கப்படும். புரியுது சொல்றது? எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நாம் ஒரு பருவ வயதை அடையக்கூடியவர்களுக்குரிய 4 அடையாளங்களையும் இதிலே சொன்னோம். 4 அடையாளங்களையும் என்ன செய்தோம்? இதில் சொன்னோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று இதுல நாம் கவனிக்க வேண்டிய சட்டங்கள்ல சரி, வேற எதுவும் டவுட்டுகள் இருந்தால் கேட்கலாம். இப்ப இதுல நாங்க பெரும்பாலும் அந்த இதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம், சொல்லிட்டோம். சரி, அடுத்தது சொன்ன விஷயங்கள் பின்னாடி நான் விளங்கப்படுத்துறேன். அதனால நாங்க இன்ஷால்லா அடுத்தது போலாம். அடுத்த பேஜ் வந்து 15. சரியா? 15ல வந்தீங்கன்னா, அதாவது நோன்பு கடமையாக்கப்பட்டதன் நுட்பங்கள், நோன்பு கடமையாக்கப்பட்டதன் நுட்பங்களும் பயன்களும். இதுல வெளியில கொஞ்சம் பேசுங்க. சரியா? அப்ப என் அருமையான சகோதரர்களே, அப்ப இதுல கவனிச்சீங்கன்னு சொன்னா, அல்லாஹுடைய திருநாமங்கள்ல அல் ஹக்கீம், அல்லாஹுக்கு 99 திருநாமங்கள், அதை விட அதிகமாக அல்லாஹுடைய திருநாமங்கள் உண்டு, அல்லாஹுக்கு உண்டு. அந்த திருநாமங்கள் ஒன்றுதான் அல் ஹக்கீம். அல் ஹக்கீம் என்று சொன்னால் என் அருமையான சகோதரர்களே, அவன் ஞானம் மிக்கவன் என்று சொன்னால், அப்ப அதில் உள்ள பண்பு ஹிக்மா, என்ன நுட்பம், ஞானம் என்ற பண்பு இருக்கிறது. அதனுடைய விளக்கம் என்ன? ஹிக்மாவுக்குரிய விளக்கம் இத்கானுல் உமூரி வவதுஹா ஃபீ மவாதிஹா. எனவே ஒவ்வொன்றையும் அதற்குரிய இடத்தில் வைப்பதுதான், இது ஹிக்மத், நுட்பம் என்பது அதுதான், ஒவ்வொன்றையும் அதற்குரிய இடத்திலே வைப்பது. எனவே அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்றுதான் அல் ஹக்கீம் என்பது. அப்ப அல்லாஹு தஆலா யாவற்றையும் படைத்திருப்பது நுட்பத்தோடு படைத்திருக்கிறான், இல்லையா? மிகப்பெரிய நுட்பத்தோடு அல்லாஹ் படைத்திருக்கிறான். அவன் மார்க்க கடமைகளை நமக்கு விதித்திருக்கிறான் என்றால் அதுவும் என்னதான், அதிலும் மிகப்பெரிய நுட்பம் உண்டு. அலிமஹா மன் அலிமஹா, அறிந்தவர்கள் இதை அறிந்து கொண்டார்கள். வஜஹிலஹா மன் ஜஹிலஹா, அறியாதவர்கள் இதை அறிந்து கொள்ளவில்லை. சரியா? எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய நுட்பங்களை சொல்கிறார். நல்லா கவனிங்க. நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய அல்லாஹ் அடியார்களுக்கு ஏன் நோன்பை கடமையாக்கினான், அந்த நுட்பங்களை சொல்லும் போது முதலாவது சொல்கிறார், ஃபமின் ஹிகமிஸ் ஸியாம், இந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட நுட்பங்கள்ல அன்னஹு இபாதா யதகர்ரபு பிஹல் அப்து இலா ரப்பிஹி பிதர்கி மஹ்பூபாத்திஹில் மஜ்பூலி அலா மஹப்பத்திஹா மின் தஆமின் வ ஷராபின் வ நிகாஹின் லியனால பிதாலிக ரிதா ரப்பிஹி வல் ஃபௌஸ பிதாரி கராமத்திஹி. ஃபுல்லா வாசிப்போம், டைம் எடுக்கும். எனவே நறுமையானது. அப்ப இது என்ன சொல்ல வராருன்னா, அதாவது அல்லாஹ் இந்த நோன்பை அடியார்கள் மீது ஏன் கடமையாக்கினான் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்குள் இயற்கையிலே சில ஆசைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த அவனது பிறப்போடே மனிதனுக்கு அல்லாஹ் சில ஆசைகளை கொடுத்திருக்கிறான். மனிதனுக்கு எதன் மீதெல்லாம் ஆசை இருக்கிறது என்றால் உணவின் மீது ஆசை இருக்கிறது. அப்படித்தானே? வகை வகையான உணவுகளை தேடி திரிகிறானா இல்லையா? வகை வகையான உணவுகளின் மீது பிரியம், ஆசை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று குடிபானத்தின் மீது, அதே போன்று நிகாஹ், ஒரு பெண்ணை திருமணம் செய்வது, ஒரு பெண்ணின் மீது ஆசை. இப்படியான ஆசைகளை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், மனிதனுக்குள் ஏற்படுத்தி இருக்கிறான். இப்ப மனிதன் இந்த விருப்பமானவைகளை எல்லாம் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்க வேண்டும். மனிதன் விரும்பக்கூடிய இவைகளை எல்லாம் யாருக்காக அர்ப்பணிக்க வேண்டும்? இறைவனுக்காக அர்ப்பணிக்க வேண்டும். அவனுடைய பொருத்தத்தை நாடி, அவனது பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்காக, மறுமையில் அவனிடம் வெற்றியை அடைந்து கொள்வதற்காக அவன் விரும்பக்கூடியவைகளை எல்லாம் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்தல். புரியுதா சொல்ற? எவ்வளவு பெரிய பயிற்சி இருக்குது. அப்ப நோன்புல உள்ள பயிற்சி என்ன? ஒரு மனிதன் அல்லாஹ் அதன் மீது விருப்பத்தை போட்டிருக்கிறான். அல்லாஹ் தான் அந்த விருப்பத்தை அவனுக்குள் உண்டு பண்ணி இருக்கிறான். அவன் அந்த விரும்பக்கூடியவைகளை எல்லாம் யாருக்காக தியாகம் செய்ய வேண்டும்? படைத்த இறைவனுக்காக, படைத்த ரப்புக்காக இவற்றை அவன் தியாகம் செய்து அவன் என்ன செய்ய வேண்டும்? அதனால தான் அறிஞர்கள் எப்படி சொல்லுவாங்க, நோன்பென்பது எப்படிப்பட்ட வழக்கம்? நோன்பென்பது எப்படிப்பட்ட வணக்கம்? அதாவது ஹலாலை ஹராமாக்கி எடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. அதாவது அனுமதிக்கப்பட்டவைகளை, தனக்கு அனுமதிக்கப்பட்டவைகளை என்ன செய்து தடை செய்து எடுக்கக்கூடிய பயிற்சி தான் இது நோன்பு. புரியுதா சொல்றது? எனவே நறுமையான சகோதரர்களே, இப்ப இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இல்லையா? இது ஒரு மனிதன் தான் விரும்பக்கூடியவைகளை, அந்த விருப்பத்தை ஏற்படுத்தியவன் இறைவன், அந்த விரும்பக்கூடியவைகளை இறைவனுக்காக அர்ப்பணித்து அவன் என்ன செய்கிறான்? ஒரு பயிற்சியை பெறுகிறான். ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பயிற்சி நோன்பின் மூலம் கிடைக்கிறது.
இது முதலாவது இதனுடைய நுட்பம். இரண்டாவது நுட்பமாக அவர் சொல்றார், அன்னஹு சபபுல் லித்தக்வா இதா காம ஸாயிம பிவாஜிபி ஸியாமிஹி. ஒருவர் இறையச்சத்தை எப்படி வளர்த்துக் கொள்றது? இறையச்சத்தை பத்தி நிறைய பேசுறோம். அல்லாஹ்வை பயப்படுங்கள், அல்லாஹ்வை அஞ்சுங்கள். இந்த இறையச்சத்தை நாம் எப்படி அடைந்து கொள்வது? இறையச்சத்தை அடைந்து கொள்வதற்கான வழிகள் என்ன? அந்த வழிகள்ல ஒரு மிக முக்கியமானது நோன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. நோன்பை ஒருவர் முறையாக நிறைவேற்றுகின்ற போது அவருக்கு இறையச்சம், இறைவன் மீது உள்ள அச்சம் அவரில் அதிகரிக்கும். எனவே நோன்பாளி மஅமூருன் பிதக்வல்லாஹி அஸ்ஸ வஜல், நோன்பாளிக்கு ஏவப்பட்டு இருப்பது என்ன? அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். எவ்வாறு? அவனுடைய கட்டளை நிறைவேற்றுவதன் மூலம், அவன் தடுத்தவற்றிலிருந்து விலகிக் கொள்வதன் மூலம். இது நோன்புடைய ஒரு மகத்தான நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப நோன்புடைய நோக்கம் எது கிடையாது? ஒருவரை நோவினைக்குள்ளாக்குவது கிடையாது. எப்படி நோவினைக்குள்ளாக்குவது? அவர் உண்ணாமல் பருகாமல் பசியோடும் தாகத்தோடும் இருந்து தன்னை வருத்திக் கொள்வதல்ல நோக்கம். ஏன் ஹதீஸ் எப்படி வருகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மல்லம் யத கௌல ஸூர், யார் பொய்யை பேசுவதை விடவில்லையோ, வல் அமல பிஹி, பொய்யாக செயல்படுவதை விடவில்லையோ, வல் ஜஹல், அறிவீனமாக செயல்படுவதை விடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு, அவர் பசியோடும் தாகத்தோடும் இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அவர் என்னது? அவர் பொய் பேசுறதை விடல, பொய்யாக செயல்படுவதை விடல, அறியாமையில் ஒரு மடத்தனமாக செயல்படுவதை விடவில்லை என்றால் இவர் பசியோடும் தாகத்தோடும் இருப்பதில் அல்லாஹ்வுக்கு என்ன கிடையாதாம்? எந்த தேவையும் கிடையாது. புரியுதான் சொல்றது? அப்ப எனவே நோக்கம் என்னவ? நோக்கம் என்ன? இறையச்சம். அப்ப உன்னதமான ஒரு நோக்கம் நோன்புக்கு இருக்கிறது. அப்ப அந்த நோன்பு என்ன செய்யும்? நமது உறுப்புகளை எல்லாம் பாவங்களை விட்டு பாதுகாக்க வேண்டும். நமது உடல் உறுப்புகளை எல்லாம் பாவங்களை விட்டு என்ன செய்ய வேண்டும்? நோன்பு பாதுகாக்க வேண்டும். பாருங்க, கவுலு ஸூர், கவுலு ஸூருக்கு என்ன விளக்கம் சொல்றாருன்னு பாருங்க. கவுலு ஸூர் என்ன? பொய்யான வார்த்தைகள். இதுக்கு அழகான விளக்கம் சொல்றார். குல்லு முஹர்ரமின் மினல் கதிபி வல் கீபதி வஷ்ஷத்மி வகைரிஹா மினல் அஅமாலில் முஹர்ரமா. அதாவது குல்லு முஹர்ரம், ஒவ்வொரு ஹராமானவைகளும். அதுல கதிப் என்ன? பொய். கீபா என்ன? புறம். ஷத்ம் என்ன? பிறரை ஏசுவது, திட்டுவது. இது அல்லாத தடுக்கப்பட்டவைகள் அனைத்தை விட்டும் ஒருவர் விலகி இருக்க வேண்டும். அப்ப நோன்போடு இருக்கக்கூடியவர். அடுத்த வல் அமலு பிஸ்ஸூர், அல் அமலு பிஸ்ஸூர், பொய்யான போலியான செயல்கள் என்றால் அதில் எதெல்லாம் வரும்? ஹராமாக்கப்பட்ட ஒவ்வொன்றும் வரும். ஹராமாக்கப்பட்ட ஒவ்வொன்றும் வரும். மனிதர்களுக்கு மத்தியில் பகைமை ஏற்படுத்தல், ஹியானா மோசடி, கிஷ் ஏமாற்றுதல், அதே போன்று பிறரை அடித்தல், துன்புறுத்தல், பிறருடைய சொத்துக்களை அபகரித்தல், அதே போன்று ஒருவர் இசையை செவிமடுத்தல், தடுக்கப்பட்டவற்றை பார்த்தல் கேட்டல், இவைகள் எல்லாம் எதுல வந்துடும்? அமல ஸூர். அப்ப இதெல்லாம் என்ன செய்ய ஒரு நோன்பாளி செய்யக்கூடாது. ஜஹல் என்ன? அறியாமை. அறியாமைக்கு என்ன விளக்கம் சொல்றா? ஹுவ அஸ்ஸஃபா, ஸஃபா என்ற ஒரு வார்த்தையும் சொல்றார். அதாவது ஒருவர் என்ன? முஜானபத்து ருஷ்தி ஃபில் கௌலி வல் அமல், சீரிய நல்ல வார்த்தைகளை விட்டு அவர் விலகி இருக்கிறார். நல்ல வார்த்தைகளை விட்டும் செயல்களை விட்டும் விலகிக் கொள்வது என்பது அறியாமை, மடமை. புரியுது அவங்க சொல்றது? எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இதுல சொல்லப்பட்ட இரண்டாவது நோக்கம் என்ன? இரண்டாவது நோக்கம், நோன்பு கடமையாக்கப்பட்ட இரண்டாவது நோக்கம் என்ன? இறையச்சத்தை எப்படியெல்லாம் அழகா விளங்கப்படுத்தினாரு. அப்ப நாங்க மிக முக்கியமாக இறையச்சத்தில் என்ன புரிந்து கொள்ள வேணும்? தடுக்கப்பட்டவற்றிலிருந்து எவையெல்லாம் ஹராமோ அவைகள் நம்ம உடல் உறுப்புகளை என்ன செய்யணும்? நோன்போடு இருக்கும் போது பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். புரியுது அவங்க சொல்றது? எனவே ஒருவர் இவ்வாறு தனது நோன்பை ஆக்கிக் கொள்ளும் போது நல்ல உயர்ந்த பண்புகள், உயர்ந்த நற்குணங்களோடு அவர் இந்த நோன்பை ஆக்கிக் கொள்ளும் போது அந்த உயர்ந்த இலக்கை அடைவார். மூன்றாவது பயன், முதலாவது பயன் என்ன சொன்னோம்? முதலாவது பயன் ஒருவர் வந்து எதையெல்லாம் அர்ப்பணிக்கணும்? தான் விரும்பக்கூடியவைகளை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கிறது. இரண்டாவது என்ன? இறையச்சம். மூன்றாவது என்ன? மூன்றாவது சொல்லல. மூன்றாவது என்ன தெரியுமா? மூன்றாவது வந்து அல்லாஹ்வுடைய அருள்களின் பெருமதியை அறிதல். எப்படி அறிதல்? அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளின் பெருமதியை அறிதல். இப்ப உதாரணமாக நீங்க எடுத்தீங்கன்னா, ஒருவருக்கு பசியை பத்தி ஒரு அவர் பயான் பண்ணினாலும் அதுக்கு அவருக்கு எது உணர இயலாது? பசி உணர இயலாது. தாகத்தை பத்தி ஒரு அவர் பயான் பண்ணாலும் தாகத்தை எப்ப அவர் உணரலாம்? அவர் பசியோடு இருக்கும் போது, நோன்போடு இருக்கும் போது அவர் பசியோடு இருக்கிறார், தாகத்தோடு இருக்கிறார். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று ஒருவர் தனது உடலில் அந்த ஆசைகளை விட்டு தன்னை அர்ப்பணித்து அவர் அதில் தூரமாகிறார். அப்ப இந்த பெருமதி எல்லாம் என்ன செய்யும்? அப்ப தெரிய ஆரம்பிக்கும்.
அதனுடைய அல்லாஹ்வுடைய இந்த அருட்கொடைகள் அதனுடைய பெருமதியை அவர் உணரும் போது என்ன செய்வார்? சொல்லுங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார். ஏன்? அல்லாஹ் எனக்கு இந்த செய்த இந்த அருள்களுடைய பெருமை எனக்கு இப்போதுதான் தெரிகிறது. அப்படித்தானே சொல்லுவான். வெயிலின் அருமை எதில் தெரியும்? நேரில் தெரியும். அதே போல ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்துடைய அந்த பெருமதி எப்ப தெரியும்? நோயில தெரியும் அவருக்கு. அது போன்ற நறுமையான சகோதரர்களே, அந்த பசியுடைய தாகத்துடைய அந்த பெருமதி எல்லாம் நோன்போடு இருக்கும் போது அவர் அறிந்து கொள்வார், உணர்ந்து கொள்வார். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போது அவர் அதனுடைய அந்த பெருமதியை உணர்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியாராக மாறுவார். அதனாலதான் ரசூலுல்லாஹ் ரமதான் என்ன செய்வாங்க? வேகமாக வீசக்கூடிய காற்றை விட சதக்காக்கள் தர்மங்கள் செய்வாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை நாம் எடுத்து படித்து பார்த்தால் ரமதான் அல்லாத காலங்களும் அவங்களோட உணவு முறையெல்லாம் மிக சிக்கனமாகத்தான் இருந்தது, மிக மிக குறைவாகத்தான் இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனா ரமதான் காலம் அமல்களுக்கு சிறந்த காலம். அந்த காலத்தில் செய்யக்கூடிய அமல்களுக்கு சிறப்பு இருக்கிறது. நபி அவங்க என்ன செஞ்சாங்க? அதிகமாக சதக்காக்கள் தான தர்மங்கள் செய்தார்கள். சரி, அடுத்து 4வது நுட்பம், இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதுடைய 4வது நுட்பம் என்னவென்றால், என் அருமையான சகோதரர்களே, அதாவது ஒரு மனிதன் தனது நஃப்ஸை என்ன செய்தல்? கட்டுப்படுத்தல். இது ஒரு முக்கியமான பயிற்சியா இல்லையா? தனது நஃப்ஸை ஒருவர் கட்டுப்படுத்திக் கொள்ளுதல், அதற்கான பயிற்சியாக நோன்பு இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப எனவே ஒரு மனிதன் மிருகத்தை போன்று இல்லாமல், அந்த மிருகங்கள் எப்படி தங்களுடைய அந்த தேவைகளை நிறைவேற்ற அது போன்ற ஒரு மனிதன் மாறிவிடாமல், மனோ இச்சைகளுக்கெல்லாம் அடிமையாகி விடாமல், அவன் அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் பயிற்சி எதில் இருக்கிறது? நோன்புல இருக்கிறது. புரியுது அவன் சொல்றது? எனவே அதனால்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸியாமு ஜுன்னானா, நோன்பு என்பது என்ன? கேடயம். அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பு என்பது கேடயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சரி, அடுத்த அருமையான சகோதரர்களே, இதுல 5வது பயன், 5வது பயன் அருமையான சகோதரர்களே, அவரது ஆரோக்கியம் ரீதியாக நாம் எடுத்து பார்க்க, அவரது உடல் ஆரோக்கியம் ரீதியாக எடுத்து பார்க்கின்ற போது ஒருவர் உணவை குறைத்துக் கொள்ளுதல் என்பது அவரது உடலுக்கு ஆரோக்கியம். அப்படிதானே? நீங்க எடுத்தீங்கன்னா இன்று நாங்க வைத்தியத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, அதாவது மிகப்பெரிய ஆலோசனை என்ன? உணவு முறை. மிகப்பெரிய ஆலோசனை என்ன? எவ்வளவுதான் மருந்துகள் கொடுக்கப்பட்டாலும், மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டு விட்டாலும், மிகப்பெரிய ஒரு பகுதி எதில் இருக்குது? அந்த உணவுடைய முறை. அல்லாஹ்வுடைய தூதர் மிக அழகாக உணவுடைய முறை நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். எனவே அந்த உணவுடைய முறை என்பது, அப்ப இந்த நோன்பென்ற இந்த பயிற்சியின் மூலம் என் அருமையான சகோதரர்களே, அந்த உடலுக்குரிய அந்த ஆரோக்கியம் கிடைக்கிறது. ஒரு ஹதீஸ் இருக்குதான், அந்த ஹதீஸ் ஆதாரப்பூர்வமானதல்ல. எப்படி? சூமு தசிஹு என்ற ஒரு ஹதீஸ் இருக்கு. சூமு தசிஹு என்ன? நோன்பு வைங்க, ஆரோக்கியம் பெறுங்கள் என்று. அது ஆதாரப்பூர்வமான செய்தி அல்ல. ஆனா என்ன, நோன்புல இந்த நோக்கம் இருக்கிறது. எது இருக்குது? அவரது உடலுக்குரிய அந்த அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, ஒரு ஆதமுடைய மகன் நிரப்புவதிலே மிக மோசமானது இதுதான், வயிறு தான். இல்லையா? அது கேட்டுக்கொண்டேதான் இருக்கும், அது கேட்டுக்கொண்டே இருக்கும். எனவே அதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் பயிற்சி நோன்புல இருக்குது. எனவே நறுமையான சகோதரர்களே, இதுல மொத்தம் எத்தனை நோக்கங்களை சொல்றாரு? 5 நோக்கங்களை இதிலே குறிப்பிட்டார். இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய இதுல மிக பிரதானமானது இதுதான், தக்வா, இறையச்சம். மிக பிரதானமானது இறையச்சம், தக்வா. எனவே நறுமையான சகோதரர்களே, அதுக்குரிய விளக்கத்தை அவர் கீழே கொடுக்கிறாரு. அந்த விளக்கங்கள் பெரும்பாலும் அதுல சொல்லப்படாத விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதை மட்டும் நாங்க பார்க்கலாம். அதாவது ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ஹதீஸை கொண்டு வர. எந்த ஹதீஸ்னா, யா மஅஷர ஷபாப், இளைஞர்களே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவஜ், உங்களை யாருக்கு சக்தி இருக்குது அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். யாருக்கு சக்தி இல்லையோ ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், அவர்களுக்கு நான் நோன்பை உபதேசம் செய்கிறேன். நோன்பு என்பது ஒரு விஜா, அவரை அதிலிருந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது. அந்த ஆசைகளை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடியதாக எது இருக்குது? நோன்பு இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த ஹதீஸ் இதில அவர் கொண்டு வருகிறார். சரி, எனவே அடுத்ததாக நாங்க பார்ப்போம் 19வது பக்கம். 19ஆம் பக்கத்துக்கு வரலாம் நீங்க. அதுல என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஒரு நோயாளி பிரயாணியுடைய சட்டம், நோன்பு சம்பந்தமாக ஒரு நோயாளி பிரயாணி சட்டம். குர்ஆன் 185வது வசனம், வமன்கான மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உஹர் யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். அப்ப இதில் சொல்றார், நோயாளிகள் 2 வகை. நோயாளிகள் 2 வகைப்படுவார்கள். ஒன்று அவர்களுடைய நோய் குணமடையாது என்ற நிலையில் உள்ள நோயாளிகள். அவங்களோட நோய் குணமடையாது என்ற ஒரு நிலையில் உள்ள, சில கேன்சர் போன்ற நோய்கள் இருக்கலாம், அல்லது வேறு நோய்கள் குணமடையாது என்ற ஒரு நிலையில் உள்ள நோயாளிகள். இவ்வாறான நோயாளிகளை பொறுத்தவரையில இவர்களுக்குரிய சட்டம் என்ன மார்க்கத்தில்? அவர்கள் ஒரு ஏழைக்கு என்ன செய்யணும்? அவர்கள் உணவளிக்க வேண்டும்.
ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். புரியுது அவன் சொல்றது. உதாரணமாக இதில் ஒன்று சொல்றார், இம்மா பி ஐ யஜ்மா மசாக்கீன பி அததில் ஐயாம் ஃபயுஅஷ்ஷிஹிம் அவ் யுகத்தீஹிம். அந்த மொத்தமாக ஏழைகளை ஒன்று சேர்த்து அவர்களுக்கு ஒருவர் வந்து என்ன செய்யறாரு, இரவு உணவாக கொடுக்கிறார் அல்லது பகல் உணவாக என்ன செய்யறார், அப்படியும் கொடுக்கலாம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் தங்களது வயதான காலத்துல ஹீன கபீர, அவங்க வயதான காலத்துல அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த ஏழைகளுக்கு கணக்கு பார்த்து அந்த உணவை வந்து அவ்வாறு பிரித்து கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். லிகுல்லி மிஸ்கீனின் ருபுஉ சா நபவி. ருபுஉ சா நபவி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அளவைகள் இருக்கு தானே, அளக்கக்கூடிய அளவைகள். அப்ப நபவி என்று சொல்றார். இதுல வந்து ருபுஉ சாண்ட 4/1. ருபுஉ சாண்டத்தின 4/1 சரிஞ்சா. சா அண்டா மொத்தமாக 4 முறை அள்ளி போட்டுறது, 2 கையை சேர்த்து 4 முறை அள்ளுறது என்னது, சா சரிஞ்சா. அப்ப அதுல எப்படி அள்ளுறது, ஒரு தடவை அள்ளுறதுதான் அவர் சொல்றார். இதை சொல்லும்போது சொல்ற ஐ மா யஸினு நிஸ் கிலோ வ கஷ்ரத கிராமாத். அப்படின்டா ஒரு 600 கிராம் இல்லைஞ்சா, 600 நிஸ் கிலோ என்ன, அரை கிலோ. அதுல 10 கிராம் சேர்த்துக்கொண்டு எத்தனை, சாரி 510, சாரி 510 கிராம் சொல்றார் இல்லையா. 510 கிராம் இதை சொல்றார். அதுதான் ஒரு ஏழைக்கு நாங்க 30 நோம்பண்டா எப்படி அப்படி கணக்கு பார்க்கணும். 510ல 30, 510 கிராம்ல 30 என்று ஷேக் சாலிஹ் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதிலே சொல்கிறார்கள். அதாவது மினல் புர்ரில் ஜெயித், மினல் புர்ரில் ஜெயித்னா நல்ல என்ன தீட்டப்பட்ட மாவு இருக்குது அது, அல்லது அரிசியாக இருந்த அரிசி. சரி, அது அடுத்து சொல்றாரு வயஹ்ஸினு அன் யஜ்அல மஅஹு மா யஅதுமுஹு மின் லஹ்மின் அவ் துஹுன். அதோட வந்து இறைச்சி, அதே மாதிரி துஹுன என்ன எண்ணெய், இவைகள் அதில் சேர்த்து கொடுக்கிறது சிறந்தது என்று சொல்லி சொல்றேன். புரியுதா சொல்றது. எனவே இதுதான் அது அந்த பரிகாரம் செய்யப்பட வேண்டிய முறை. பரிகாரம் செய்யப்பட வேண்டிய முறை, பரிகாரம் செய்யறது 2 முறை இருக்குது. எப்படி, நீங்க கணக்கு பார்த்து ஏழைகளுக்கு கொண்டு போய் பொருளாக கொடுக்கவும் முடியும், சமைத்து நீங்க என்ன செய்யலாம், உணவாக கொடுப்பதாக இருந்தா உணவாக கொடுக்கவும் முடியும் என்ற அந்த 2 முறையும் இதுல வருகிறது. அந்த 2 முறை சொல்றேன். சரி, அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, அடுத்து நோயுடைய மற்றொரு வகை இருக்கிறது. இப்ப திடீரென்று ஏற்படக்கூடிய நோய்கள், திடீரென ஏற்படக்கூடிய நோய். இதுல 3 நிலைமைகள் சொல்றாங்க. கவனிங்க, எத்தனை நிலைகள், 3 நிலைகள் சொல்றாங்க. ஒன்று வந்து நோய் வந்து அவருக்கு எந்த சிரமமும் கிடையாது, சாதாரண ஒரு தலைவலி நோய்களே, சாதாரண ஒரு தலைவலி. இப்படியே அவருக்கு வந்து நோன்பு நோக்கிறதுக்கு எந்த கஷ்டம் இல்லைண்டா அவர் மீது என்ன நோன்பு கடமை, அவர் மீது நோன்பு கடமை. அவருக்கு அங்க உதிர் இல்லை, காரணம் இல்லை அங்க. சரி, 2வது வகை என்ன, யசுக்க அலைஹி ஸௌம் வலா யதுர்ருஹு. நோன்பு அவருக்கு கஷ்டம், ஆனா நோன்பு பிடிச்சா பாதிக்காது. நோன்பு பிடிக்கிறது அவருக்கு கஷ்டம் தான், பிடிச்சா என்ன செய்யாது, அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படாது. புரியுதா சொல்றது. ஃபயுக்ரஹு லஹு ஸௌம், இவருடைய விஷயத்துல இவர் நோன்பு நோற்பது வெறுப்புக்குரிய ஒரு வெறுக்கப்பட்ட விடயம் என்று சொல்றார். ஏண்டா என்ன, அல்லாஹ் கொடுத்த அந்த ருஹ்ஸா சலுகையை அவர் என்ன செய்யல, எடுக்காம தனக்கு சிரமப்படுத்திக் கொள்ற ஒரு பகுதியில் இருக்கிற காரணத்தால். இது 2வது. 3வது பாருங்க, யதுர்ரஹு ஸௌம், அவர் நோன்பு பிடிச்சா அவருக்கு பாதிப்பு, அந்த நோயாளிக்கு நோன்பு நோட்டா என்ன, அவருக்கு பாதிப்பு. ஃபயஹ்ரும் அலைஹி அய்யஸும், இவர் வந்து நோன்பு நோட்பது ஹராம், நோன்பு நோட்பது ஹராம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளாதீர்கள். வலா துல்கு பி ஐதீக்கும் இலத் தஹலுகா, உங்களுடைய கரங்களை நீங்கள் அழிவில் போட்டுக் கொள்ளாதீங்க. குர்ஆன் வசனங்களை இங்கே கொண்டு வருகிறார். சூரத் நிசா 29, பக்ரா 195. சரி, அதே போல ஹதீஸ்ல வந்து லா வரர வலா விரார், அப்படி அவங்க என்ன சொன்னாங்க, லா வரர வலா விரார், ஒருவர் தனக்கு தீங்கிழைத்துக் கொள்ளவும் மாட்டார், பிறருக்கு தீங்கிழைக்கவும் மாட்டார் என்ற ஹதீஸையும் இங்கே கொண்டு வருகிறார். புரியுது அவன் சொல்றது. எனவே இந்த அடிப்படையில அப்ப நோயுடைய நிலையத்தின படிச்சோம் 3 நிலை. இப்ப அதுல யாருக்கு ஹராம், யாருக்கு வெறுக்கத்தக்கது, யாருக்கு அனுமதி என்ற 3 புரிஞ்சுட்டா, டவுட் தான் கேளுங்க. ஓகே, சரி. எனவே நறுமையான சகோதரர்களே, ஒருவருக்கு வந்து நோன்பு பாதிப்புன்றதை யார் முடிவு செய்வாரு, அவருக்கு தெரியும். அல்லது வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு மருத்துவர் சொல்கிறார், நீங்க நோன்பு நோட்டா உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று, இவைகளை வைத்து முடிவு செய்யும். சரி, எனவே நறுமை அவர் வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால், அவரது நோய் குணமடைந்த பிறகு அந்த விட்ட நோன்புகளை கணக்கிட்டு அவர் என்ன செய்ய வேண்டும், பிறகு அதை நோற்றுக்கொள்ள வேண்டும். புரியுதா, இது ஒரு சட்டம். எனவே இதுல நீங்க எடுத்து பார்த்து இப்படி ஒரு விஷயம் சொல்றார். உதாரணமாக ஃபைன் மாத்த கபில முஆஃபாத்திஹி,
இப்போ அந்த கதா நோன்பை நிறைவேற்றுறதுக்கு முந்தி அவர் மரணித்து விட்டார். அந்த கதா நோன்பை விடுபட்ட நோன்புகளை கதா செய்வதற்கு முன்னால் மரணித்து விட்டார் என்று சட்டம். சகத அன்ஹுல் கதா, அவர் மீது கதா என்பது இல்லை, அது விழுந்து விடும். ஏனென்றால் லிஅன்னல் மரீல ஃபர்துஹு அன் யஸூம இத்ததம் மின் அய்யாமின் உகர் வலம் யுத்ரிகா. அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்றான்? ஏனைய நாட்கள்ல அவர் நோட்டுக்கொள்ளட்டும் என்ற அந்த சட்டத்தில் அவர் இருக்கிறார். எனவே அவர் அந்த வாய்ப்பை அடையாத ஒரு சூழல் என்ற அடிப்படையில் சலுகை அடுத்த ரமதான் வரைக்கும் இருக்குது இல்லையா? அவசரப்படுத்துறது நல்லது. அடுத்த ஷாபான், அந்த ஷாபான் முடியும் வரைக்கும் அவருக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப எனவே இந்த ஒரு சட்டத்தை இதில் குறிப்பிடுகிறார். அடுத்த பிரயாணிகள் 2 வகை. பிரயாணிகள் எத்தனை வகை? பிரயாணிகள் 2 வகை. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லும் போது சொல்கிறார், ஒருத்தர் பிரயாணம் போறது எதுக்கு தெரியுமா? எதுக்கு? நோம்ப விட்டுறது, சலுகை. அது அதை சொல்ற ஹீலான என்ன? தந்திரம் இல்ல, தந்திரம் ஹீலா. சரியா? அப்ப என்னது? நீங்க எடுத்தீங்கன்னா சில நேரம் யோசிப்பாரு, சூடான காலமா இருக்குது, பிரயாணத்துல வைத்து குளிர் காலத்துல நோம்ப என்ன செய்யும், கலா செய்யும்னு யோசிக்கலாம் தானே ஒருத்தர். புரியுதா சொல்றது? அப்படி கூட யோசிக்கலாம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த ஹீலா கூட, இந்த மாதிரி தந்திரம் என்ன செய்யுது, இவர்களுக்கு என்ன வலா யஜூஸுல் ஃபித்ர், இவங்க நோம்ப விட அனுமதி இல்லைன்றார். புரியுதா? ஏனென்றால் இந்த இப்படியான தந்திரங்களை கையாளுறது மார்க்கத்துல கூடாது. அடுத்து யதார்த்தமா ஒருத்தர் பிரயாணம் போறாரு என்றால் அது அனுமதிக்கப்பட்டது. சரி, அதே போன்ற நறுமையான சொல் பிரயாணியுடைய வகைகள் நாம் எடுத்து பார்க்கும்போது 2வது வகையில பாத்தீங்கன்னா மூன்று பேர் வராங்க. யார் எப்படி வருவாங்க? 3 பேர். நோயாளியில பார்த்தோம் 3 பேர். எப்படி பார்த்தோம்? இப்ப அது இதுல இதுல எப்படி வருதுண்டா, முதலாவது எப்படி வருதுன்றால், அவர் நோன்பு நோட்பது அவருக்கு சிரமம். அவர் நோன்பு நோட்பது அவருக்கு பிரயாணத்துல நோன்பு நோட்பது அவருக்கு சிரமம். நோன்பு நோட்க முடியாத ஒரு நிலை, நோன்பு நோட்டால் அவருக்கு கடுமையான சிரமம் ஏற்படும் என்றால் இவர் நோன்பு நோட்பது ஹராம். இவர் நோன்பு நோட்பது என்ன? ஹராம். இதற்கு எந்த ஹதீஸ் ஆதாரமாக கொண்டு வரார் அப்படின்னு சொன்னால், நபி அவங்க மக்கா வெற்றியின் போது என்ன செய்யறாங்க, அந்த மக்கா வெற்றிக்காக வந்தாங்களே, வரும்போது ஒரு இடத்துல சொல்லப்பட்டது, மக்கள் நோன்புல மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது பார்த்தீங்கன்னா அசருக்கு பிறகு உள்ள நேரம் கூட அசருக்கு பிறகு உள்ள நேரம். அப்படி ரசூலுல்லாஹ் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குன்னு கூட சொல்லி இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொண்டு வர சொல்லி நபி அவர்கள் மக்கள் பார்க்கும் நிலையில் அதை அருந்தினார்கள், பருகினார்கள். மக்கள் பார்த்து கொண்டிருக்க அதை பருகினார்கள். எனவே அந்த பிரயாணத்துல இவங்க நோன்புல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க என்ற செய்தி ரசூலுல்லாஹ்களுக்கு கிடைத்தவுடன் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தண்ணீரை கொண்டு வர சொல்லி அனைவரும் பார்க்கும் விதத்தில் நபி அவர்கள் பருகினார்கள். அப்போது சொல்லப்பட்ட நபி அவர்கள், ஆனால் இன்னும் சிலர் நோம்போடு தான் இருக்கிறாங்க, நீங்க இவ்வாறு செய்த பிறகும் சிலர் நோம்போடு இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலாய்க்கல் உசாத், அவர்கள் தான் மாறு செய்தவர்கள், நபியுடைய வழிமுறைக்கு மாறு செய்தவர்கள். கடுமையான எச்சரிக்கை. எனவே இங்கு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் கொடுத்த அந்த சலுகையை அந்த மக்களுக்கு மார்க்கத்தை எளிதாக்கி கொடுக்குறாங்க. எளிதாக்கி கொடுத்த பிறகு அந்த எளிதான அந்த சலுகையை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அவங்க யாருதான்? மாறு செய்தவர். உலாய்க்கல் உசாத். இது முஸ்லிம்ல வர செய்தி. அடுத்து 2வது சாரார் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க நோன்பு பிரயாணிகள் நோன்பு நோக்கிறது அவங்களுக்கு அவ்வளவு சிரமம் கிடையாது. நோன்பு நோற்பது அவ்வளவு சிரமம் கிடையாது. இவர் கடுமையான ஒரு சிரமம் இல்லை. இவர்களை பொறுத்தவரையில இவர்கள் விஷயத்துல நோன்பு ஒரு வெறுப்புக்குரிய ஒன்றாகத்தான், ஹராம் என்று வராது, ஒரு வெறுக்கத்தக்க ஒரு விடயமாக வரும். ஏன்னா அவங்க அந்த சலுகையை ஏற்றுக்கொள்ள அடிப்படையில. 3வது சாரார் அவர்களுக்கு நோன்பு நோற்பது சிரமம் இல்லை. அவர்களுக்கு நோன்பு நோற்பது சிரமம் இல்லை. இவர்களுடைய விஷயத்தை பொறுத்தவரையில இவர்களுடைய விஷயத்தில் அவங்களுக்கு எது லேசோ, நோம்பா அல்லது நோம்பு விட்டுறதா, அவங்க செயல்படலாம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. நோம்போடு சம்பந்தப்பட்ட இந்த வசனம் வருது. அல்லாஹ் உங்களுக்கு எளிதை விரும்புகிறான், சிரமத்தை அல்லாஹ் விரும்பவில்லை. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப ஒருவருக்கு இப்ப ரெண்டும் ஒரு சரிசமான இருக்கு. எது ரெண்டுமடா? நோம்பு நோக்கிறதும் அதாவது நோன்பை விடுவதும் என்ற நிலை வருகின்ற போது இதில் அப்ப எது சிறந்தது? அஃதல், நோன்பு வைக்கிறது சிறந்தது. எந்த ஹதீஸின் அடிப்படையில? ரசூலுல்லாஹ் முஸ்லிம்ல வர செய்தி அபூ தர்தா அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் ஒரு பிரயாணத்தில், கடுமையான சூட்டில், ரமலான்ல ஒரு பிரயாணத்தில இருந்தோம். எந்த அளவுக்கு என்றால், ஒவ்வொரு தனது தலையை எதை வைத்தாலும் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அமைப்புல அந்த வெப்பத்திலிருந்து, சூட்டிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள முயன்று கொண்டிருந்தார்கள். அந்த பிரயாணத்தில் நானும் அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதரும்
அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு தவிர வேறு யாரும் நோன்போடு இருக்கவில்லை. இந்த ஹதீஸ் வந்து ரசூலுல்லாஹ் நோன்போடு இருந்தாங்கன்ற இந்த செய்தியை வைத்து ஒருவருக்கு நோன்பு நோக்க பிரயாணத்தில் முடியும் என்ற நிலை இருந்தால் அதை சிறந்ததாக காணுகிறார்கள். சரி, எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இன்றைய இந்த பாடத்துல நாங்க இதோட நிறுத்திக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இதுல இன்னும் அடுத்த ஒரு பகுதியில் இருக்குது, அதுல இன்னொரு பகுதி இருக்குது, அதுவும் ஒரு பகுதி அடுத்த வகுப்பில் நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். ஏதாவது கேள்விகள் டவுட்டுகள் இன்னைக்கு பாடத்தில் இருந்தால் நீங்கள் கேட்டு விளக்கம் பெற்றுக்கொள்ள முடியும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.